புது குடியிருப்பு கோரி துணை முதல்வர் உதயநிதியை காணச் சென்ற வடசென்னை சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் மீது போலீசார் லத்தியால் அடக்குமுறையை கையாண்டிருப்பது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக. 10,000க்கும் மேற்பட்ட உயிர்களை கொத்து கொத்தாக வாரி வாயில் போட்டுக்கொண்டு சத்தமே இல்லாமல் அடங்கி அமைதியான சுனாமி பேரலை தாக்கத்தை இன்று நினைத்தாலும் குலையே நடுங்கும். ஆண்டு சென்னையை தாக்கிய சுனாமி ஆழி பேரலையால் வடசென்னை காசிமேடு பகுதியில் உள்ள பவர்குப்பம், திடீர் நகர் போன்ற பகுதிகள் கடலில் மூழ்கின. இதனால் வீடு, உடைமை என தங்களின் பூர்வீகத்தையே ஒட்டுமொத்தமாக கடலுக்கடியில் காவு கொடுத்துவிட்டு வெறும் உயிரை மட்டுமே மிச்சம் பிடித்து நின்ற மக்களின் வாழ்வாதார கோரிக்கையை ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களின் வாக்குகளை குறிவைத்து திமுக ஆடிய படு கீழ்த்தரமான அரசியல் ஆட்டம்தான் ஒட்டுமொத்த மக்களின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளது. சுனாமியால் மீதம் வைக்கப்பட்ட உயிரை வளர்க்க வழி தெரியாமல் தத்தளித்த சுமார் 60க்கும் மேற்பட்டவர்கள் வாழ்வாதாரத்திற்காக தனியார் புரோக்கர்கள் மூலம் தங்களின் கிட்னியை சில ஆயிரங்களுக்கு விற்பனை செய்ததாகவும் அதனால் தற்போது வாழ்வே சுமையாகி போய்விட்டதாகவும் கதரும் அவர்களின் கதறல் நெஞ்சை உலுக்குகிறது. இந்த 60 பேரில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது இன்னும் கொடுமை. உழைத்தால்தான் 3 வேளை உணவுக்கே வழி என்ற நிலையில் ஒரு கிட்னியை விற்பனை செய்ததால் கண் பார்வை இழந்து, கால்களை இழந்து, சிறுநீரே கழிக்க முடியாத அளவுக்கு சொல்ல முடியாத பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வறுமையின் விளிம்பில் தத்தளிப்பதாகவும் வேதனையை கொட்டுகின்றனர். அப்போ ஏதோ ஒரு அவசரத்தில் கடன் தொல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு ஒரு 10 வருஷமாக கை கால் வரல. நான் நடக்கிறதே, உட்காந்து ஏந்துக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு 52 வயசு தான் ஆகுது. ஆனால் அந்த 52 வயசில் எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னால் நடக்க முடியல, எழுந்துக்க முடியல, எங்கேயும் போய் வேலை செய்ய முடியல. எங்களுக்கு பிள்ளைங்களாம் சோறு போட்டு எங்களை காப்பாற்றுற அளவுக்கு இல்லை. நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கிறப்ப அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யணும் தான் நாங்கள் போனாக்கா இவங்க ஆர்கே நகர்லேயே இல்லை அப்படின்னு இப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏ சொல்கிறாராம். சுனாமியால் அனைத்தையும் இழந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகளில் வாடகைக்கு ஒண்டிக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி வரும் அவர்களுக்கு வாக்காளர் அட்டையை தவிர வேறு அடையாளமே இல்லை. வேறொருவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சுனாமி குடியிருப்புகளில் வாடகைக்கு வாழ்ந்து வருவதால் நிரந்தர முகவரி இல்லாத நிலையில் அவர்களுக்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை போன்ற அடையாள அட்டைகள் மறுக்கப்படுவதாகவும் இதனால் ரேஷன் அரிசிக்கு கூட வழியில்லாமல் பசியின் கொடுமையில் சிக்கி தவிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களால் நடக்க முடியல. 5 வருஷம் ஆகுது எங்களுக்கு கை கால் விழுந்து. நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட ஹேண்டிகேப்பாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு துண்ண சோறு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், நடக்க முடியல. நாங்கள் வாழ்கிறதா இல்லை நீங்களே எங்களை கருணை கொலை பண்ணிவிடுங்க கவர்மெண்ட்டே, அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். ஒரு வீடு வாசல் இல்லை, நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறோம் தெரியுமா. நாங்கள் துண்ண சோறு இல்லை எங்களுக்கு. இப்படி சொந்த நாட்டிலேயே அடையாளங்கள் மறுக்கப்பட்டு அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கும் சூழலில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு புதிய குடியிருப்புகள் ஒதுக்கி தரப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி வாக்களித்ததாகவும், ஆனால் இன்றோ நாய்களை விட கேவலமாக நடத்துவதாகவும் தழுத்தழுக்க குற்றச்சாட்டை வேதனையாக முன்வைத்தனர் பாதிக்கப்பட்ட பெண்கள். இப்போ என்னால் சூழ்நிலைக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியல, ஒரு சாப்பாட்டுக்கே ரொம்ப பிச்சை எடுத்து துன்ற நிலைமையில் ஆயிடுச்சு. என் பசங்களாம் பெரிய பெரிய பசங்களாம் ஆயிடுச்சு. அதுங்களும் என்னன்னு ஏதுன்னு கவனிக்கல. எனக்கு தங்க ஒரு இடமோ இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியும் எனக்கு கவனிச்சா போதும். என் கை காலெலாம் நோவுது, நடக்க முடியல.
எங்கேயுமே போக முடியல, கொள்ள முடியல. இது வரைக்கும் மெடிக்கல் மாத்திரை தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என் நிலமை எல்லாருக்குமே தெரியும். நான் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போனேன். நாயோட கேவலமாக தான் எங்களை தெடுத்து விடுறாங்களாண்டி. என்னன்னு இல்லை, போன வாரம் கூட போனோம். போங்க பார்க்குறேன், போக பார்க்கலன்னு சொல்கிறாங்களாண்டி. எங்களை என்னான்னு கவனிக்கல. பாதிக்கப்பட்டவர்களின் ஒரே அடையாளமாக இருப்பது வாக்காளர் அடையாள அட்டை மட்டுமே என்பது நன்கு தெரிந்த போதிலும் பொது குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு போன்ற அடையாள அட்டைகளை கேட்டு வேண்டுமென்றே அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணிடம் இருந்து தான் கைவிடப்பட்டவள் என்பதற்கான அத்தாட்சியை கணவனிடம் இருந்து பெற்றுவா என அரசு அதிகாரிகள் கேட்பதாக பெண் ஒருவர் கூறியதை என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை. நான் போய் வீடு தராங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கேட்க போனேன். அப்போ அந்த வீட்டுக்கு போனப்போ உங்கள் வீட்டுக்காரனோட அத்தாச்சி எத்தணுவான்றாங்க. நானும் என் பையனும் போய் அலைஞ்சு பார்க்குறோம். எங்கே போனாலும் எங்களுக்கு எந்த உதவியும் தரமாட்டுறாங்க. இப்போ அவன் விட்டுட்டு போன 25 வருஷம் பொறுத்து நான் அதை போய் ஆதார் கார்டு வாங்கிடுவான், ஓட்டு ஐடி விட்டு போனதுக்கு அத்தாச்சி என்னான்னு கேட்குறாங்க. இப்படி அரசு அதிகாரிகள் முதல் எம்எல்ஏ, அமைச்சர் வரை பலரது வீட்டு வாசற்படிகளை ஏறிய போதும் எந்தவித பயனும் இல்லாத நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு வடசென்னை பக்கம் எட்டி பார்த்த துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் தேர்தல் வாக்குறுதி குறித்து முறையிட்டுள்ளனர். அப்போது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதாக கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி 1 வாரத்தில் புது குடியிருப்பு கிடைக்காவிட்டால் தன்னை வந்து சந்திக்குமாறு கூறிச் சென்ற நிலையில் 6 மாதங்கள் கழித்தும் தங்களின் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் அவரை காண அவரது வீட்டுக்கே சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்கள். ஆனால் சொகுசு பங்களாவில் தனது செல்ல நாயுடன் பொழுதை கழித்துக் கொண்டு படுபிசியாக இருந்த உதயநிதியோ காவல்துறையை ஏவி அவர்களை விரட்டி அடித்ததாக சொல்லும் போதே பெண் ஒருவரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஏதோ நேற்று நாங்கள் இந்த மாதிரி இடத்துல அவங்க உதவி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் வீட்டுக்கு போனோம். உதயநிதி ஸ்டாலின் வீட்டாண்ட போகும்போது அவர் நாய்கிட்ட பால் விளையாண்டுருந்தார். கேட்டால் அந்த போலீஸ்காரங்க அவர் இப்போ தான் 8 மணிக்கெலாம் வெளியே போயிட்டேன்னு சொன்னார். நாங்கள் கண்ணால் பார்த்துட்டு அவங்க பேச மாட்டான். நாயோட கேவலமாக எங்களை அங்கே எங்கேயும் உட்கார வைக்காத அளவுக்கு அந்த மாதிரியா துரத்துறாரு. ஆனால் உள்ள நாய்கிட்ட பால் விளையாண்டுக்கிறாரு. அப்போது எங்களோட ஓட்டு மட்டும் தேவை எங்களுக்கு. அப்போ அந்த உரிமை எங்களுக்கு கிடையாது. 5 நிமிஷம் பேச எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? வாழ்க்கை எனும் சுமையை தாங்க முடியாமல் அறியாமையால் கிட்னியை விற்பனை செய்துவிட்டு இன்று நரக வேதனையை அனுபவித்து வரும் விளிம்பு நிலை மக்களின் குறைந்தபட்ச கோரிக்கையாக இருப்பது எஞ்சிய வாழ்க்கையை வாழ்வதற்கான குடியிருப்பு மட்டுமே. அப்படி இருக்கையில் அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சியாளர்கள் ஏற்கனவே உடல் உபாதைகளால் வெந்து நிற்கும் தருவாயிலும் குடியிருப்புக்காக கையேந்தி வந்த மக்கள் மீது கொஞ்சமும் ஈவு இரக்கமே இல்லாமல் அடக்குமுறையை கையாண்டிருப்பது இது மக்களாட்சி அல்ல, காட்டுமிராண்டி ஆட்சி என்ற கடுமையான விமர்சனத்தை எழுப்பியுள்ளது.